நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு, சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், தற்போது மீட்பு பணியானது 4வது நாளாக தொடரும் சூழல்ல எவ்வாறு பணிகள் நடைபெற்று வருது? அங்கிருக்கிற கள விவரங்கள் என்ன? நிச்சயமாக நாட்டையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த வயநாடு நிலச்சரிவு, கனமழை, பெரும் மழை வெள்ளம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4வது நாளாக இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இங்க இருக்கக்கூடிய இந்த ஆற்றின் வழியாக வந்திருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் இருக்கக்கூடிய வீடுகளை முற்றிலுமாக அடித்து சென்றிருக்கின்றது. ஏராளமானோர் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீட்பு பணி என்பது தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருகிறது. ஏராளமான சடலங்கள் இன்னும் மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றன. அவற்றை தோண்டி எடுப்பதற்கான அந்த பணிகள் என்பதுதான் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே சூரல் மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சடலங்கள் மீட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியிலும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூரல் மலை பகுதியில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த முண்டக்கை பகுதிக்குத்தான் செல்வதற்கான அந்த பாலம் என்பது அந்த பெருமழை வெள்ளத்தில் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருந்தது. அதனால் முற்றிலும் அந்த தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த ஆற்றை கடந்து நடந்து சென்றுதான் மீட்பு குழுவினர் கடந்த 3 நாட்களாக முண்டக்கை பகுதியில் மீட்பு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக இராணுவத்தினர் இந்த பாலத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆற்றை கடந்து செல்வதற்காக இந்த பெய்லி முறைப்படி ஒரு பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. 190 அடி நீளம் கொண்டிருக்கக்கூடிய சுமார் 24 டன் எடை கொண்ட இந்த பாலம் கட்டுமான பணிகள் அனைத்துமே நேற்று மாலை முடிவடைந்து ஒரு சோதனை ஓட்டம் என்பதும் கூட நடத்தப்பட்டது. அதற்கு பிறகாக தற்பொழுது இந்த பாலத்தின் வழியாக மீட்பு குழுவினர் இந்த பாலத்தின் வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில மீட்பு குழுவினர், கேரள தீயணைப்பு மற்றும் மீட்பு படைத்துறையினர், அதேபோன்று வனத்துறையினர், வருவாய்த்துறையினர் என பல்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர்கள், சமூக தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணியில் கடந்த 4 நாட்களாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்த பாலத்தின் வழியாக ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இவர்கள் மேலே அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தை கடந்து முண்டக்கை பகுதிக்கு சென்றுதான் அங்கு இந்த மண்ணில் புதைந்து கிடக்கக்கூடிய சடலங்களை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே அங்கு மேலிருந்து 100க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான சடலங்களும் வீடுகளும் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை ஜேசிபி, பொக்லைன் போன்ற இயந்திரங்கள் சென்றால் மட்டுமே அவற்றை அப்புறப்படுத்தி தோண்டி எடுத்து அங்கு சடலங்கள் இருக்கின்றனவா என்பதை கண்டறிந்து அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அதற்கு உதவியாகத்தான் இந்த பெய்லி பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக இங்கு இருக்கக்கூடிய வீரர்கள் தற்பொழுது மீட்பு படையினர் இந்த பாலத்தின் வழியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஜேசிபி மற்றும் பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்களும் கனரக வாகனங்களும் இந்த பாலத்தின் வழியாக மேலே அனுமதிக்கப்பட இருக்கின்றன. இந்த சென்று அந்த 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முண்டக்கை பகுதியிலும் அந்த தீவிரமான மீட்பு நடவடிக்கைகள் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூட இந்த ஆற்றின் வழி அதையில் அழித்துச் செல்லப்பட்ட சடலங்கள் ஆங்காங்கே மீட்கப்பட்டிருந்தன. ஆனால் முண்டக்கை பகுதியை பொறுத்தவரைக்கும் வீடுகள் அங்கே விழுந்து கிடக்கின்றன. அந்த மண்ணில் புதைந்து கிடக்கக்கூடிய சடலங்களை தோண்டி எடுத்தால் இந்த பலி எண்ணிக்கை என்பது மேலும் உயர்வதற்கான அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்னும் 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என இங்கு இருக்கக்கூடியவர்கள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் உயிரிழந்திருக்கலாம், அவர்களுடைய சடலங்கள் அந்த மண்ணில் புதையுண்டு இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. எனவே இன்றைய மீட்பு பணியை பொறுத்தவரைக்கும் இந்த பொக்லைன் மற்றும் ஜேசிபி வாகனங்கள் சென்று அந்த மண்ணை தோண்டி எடுத்து அங்கு இருக்கக்கூடிய அந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது இன்று மேலும் பலரது சடலங்கள் அங்கு மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சூரல்மலை மற்றும் அதே போன்று இந்த முண்டக்கை பகுதிகளில் இன்னும் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கனமழை என்பது விட்டு விட்டு பெய்து வருகின்றது. இது ஒரு பெரும் சவாலாக இந்த மீட்பு பணிக்கு இருக்கின்றது. அந்த கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த வீரர்கள், மீட்பு படையினர் தொடர்ச்சியாக இந்த 4வது நாளாக இன்று இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.